இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வாக்குச்சாவடி வியூகம் சேலம் தெற்கு 2021 ரிசல்ட். நெக்ஸ்ட் பேஜ். இதுல ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும். ஆண் பெண்கள் எவ்வளோ, விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். உங்களுடைய கைபேசிக்கே வந்து டிஜிட்டலாக வந்து பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். உங்களுடைய பூத்துக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்குது, அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேர்ந்துடும். நெக்ஸ்ட். இது மாதிரி தான் இருக்கும். அது முன்னாடி பேஜ் போங்க. முன்னாடி பேஜ் இப்படி தான் இருக்கும். சேலம் தெற்கு 2021 வாக்குச்சாவடி எண்ணிக்கை 264. அப்ப சேலம் தெற்குல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள், சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெற்கு கை தூக்குங்க. ஓகே. இப்ப சேலம் தெற்குல இருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்க பூத்துல எந்தெந்த கட்சிகள், அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்கிறத உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அவங்கெல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான பயிற்சி பட்டறைகள், மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அந்த 264 பூத்தில் ஃபர்ஸ்ட் பூத் போங்க. நெக்ஸ்ட். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பூத் பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை 781. அதில் டிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 2 பேத்துக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம். இதை 2026 280 டிஎம்கேனா நம்ம 350 மாற்றி காமிக்கணும் அந்த பூத்தில் இருக்கவங்க. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். தோழர்களே, நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒவ்வொரு பூத்தோடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது. அதை மனசு வச்சுக்குவாங்க. சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் 280 ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி 10,000 பேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்துல எப்படி நம்ம டார்கெட் வச்சு 350 பேரை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள், குறிக்கோள்கள், கொள்கைகள், கட்டமைப்பு, எதிர்காலத்தில் வந்தால் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும். உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்க போய் மக்களுடைய பிரச்சனை, அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க வந்து எடுத்துரைக்கணும். ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து 234 தொகுதிக்கும் 2016 2021 எது வந்து நம்ம கடுமையாக வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட கிட்ட தரவுகள் கொடுப்பதோடு அல்ல, நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கிற அப்டேட்ஸும் நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட், நம்ம உருவாக்கிக்கூடிய மொபைலோடைய அப்ளிகேஷன்ஸ் மூலமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம். நெக்ஸ்ட். அது பென்ட்ரைவ் போயிடலாம். இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய 90 சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். இந்த வாக்காளர்களை வைத்துக்கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையில் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலமா பல்வேறு கிளினிக்குகள் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து தலைவர் வந்து கையில் கொடுத்த பிறகு அடுத்த 4 ஜோனுக்கான தரவுகளும் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கொடுக்கப்படும். கோயம்புத்தூர் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 69,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நோக்கி நாம் தலைவர் வருகிறார். நாம் உறுதியேற்போம். கடுமையாக 24 மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையாக உழைக்க ஒரு உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.